நாம் தினமும் தொழக்கூடிய ஃபர்லான தொழுகையும் அதே போல சுன்னத்து தொழுகையும் இருக்கிறது. ஃபர்லான தொழுகைகளில் மிக சிறந்த தொழுகை எது என்று உங்களுக்கு தெரியுமா? ஃபர்லான தொழுகைகளில் மிகவும் சிறந்த தொழுகை எது என்று தெரிந்தவங்க இருப்பாங்க, தெரியாதவர்களும் இருப்பார்கள். தெரியாதவர்களின் கவனத்திற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவின் ஆரம்பத்திலேயே அந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இது உங்களுக்கு ஒரு புதிய அறிவாக இருக்கலாம். அதை புரிந்து கொண்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் பலருக்கும் லுஹா தொழுகை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. அந்த எல்லா சந்தேகங்களும் தீரும். லுஹா தொழுகையின் ஏ முதல் இசட் வரை உள்ள அனைத்து விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் இந்த சிறிய வீடியோவில் நீங்கள் கேட்கலாம். லுஹா தொழுகையை பலர் தொழுவது கிடையாது. காரணம், அவர்கள் சொல்வது என்னவென்றால், எங்களுக்கு நிறைய ஃபர்லான தொழுகைகள் இருக்கின்றன, ஃபர்ல தொழுகைகள் உள்ளவர்களுக்கு சுன்னத்து தொழுவது ஹராம் அல்லவா, அதனால் நாங்கள் லுகா தொழுவது கிடையாது என்பது. ஆனால் உண்மையிலே ஃபர்ல தொழுகைகள் உள்ளவர்களுக்கும் சுன்னத்து தொழலாம். எப்படி தொழலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இனிமேல் ஃபர்லான தொழுகைகள் உள்ளவர்களுக்கும் லுஹா தொழ முடியும். அது எப்படி முடியும் என்பதற்கான முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்த்த பிறகு தொழ ஆரம்பியுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் நேரடியாக வீடியோவுக்கு செல்வோம். இந்த சுன்னத்து லுஹா தொழுகையின் முறைகள், அதன் வடிவம், நெய்யத்து, ரக்காத்து, ஓத வேண்டிய சூறாக்கள் மற்றும் லுஹா தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய சிறிய துவா உள்ளது. அந்த துவாவை 7 முறை நீங்கள் ஓதி துவா செய்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணலாம். லுஹா தொழுகையை தொழுதால் ஒருவனுக்கு 13 பெரிய நன்மைகள் கிடைக்கும். அவை என்னென்ன நன்மைகள்? லுஹா தொழுகையை சார்ந்த அனைத்து விஷயங்களும் அடங்கிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதீன் வலா ஆலி சய்யிதினா வ மௌலானா முஹம்மத். மிகவும் அன்பு நிறைந்த மூமின்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா நமது வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகள், துன்பங்கள், கவலைகள், துக்கங்கள் அனைத்தையும் நீக்கி இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு அமைதியும் சந்தோஷம் வழங்கி நம் அனைவரையும் அருள் புரியட்டும். ஆமீன். பலர் நமது வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறாங்க. வெவ்வேறு சேனல் இருக்குது. பலர் துவா செய்ய கேட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் எந்தெந்த பிரச்சனையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு தாலா அமைதி வழங்கட்டும். இன்று கபரில் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹு தாலா மஹ்ஃபிரத் வழங்கட்டும். ஆமீன். ஹாஜிகளை பற்றி பார்த்தால், அவர்கள் ஹஜ்ஜி முடித்து நம் ஊருக்கு வரும்போது அல்லது ஹஜ்ஜி சென்றவரிடம் கேட்டால் அவர்கள் பல சுன்னத் தொழுகைகளை ஹரமில் தொழுவார்கள். அதில் பெரும்பாலானோர் வித்ர் தொழுகை, அதே போலவே அவ்வாபின் தொழுகை, தஸ்பீக் தொழுகை, அதே போல் தஹஜ்ஜுத் தொழுகை, மேலும் மிகவும் முக்கியத்துடன் ஹரமில் சென்று தொழும் பல ஹாஜிகள் இருக்கிறாங்க. அது எந்த தொழுகை என்றால் லுஹா தொழுகை. ஹாஜிகள் அனைவரும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். புனிதமான ஹஜ்ஜு காலத்தில் லுகா தொழுகையை முறையாக தொழுவாங்க. மேலும் ஊருக்கு வந்த பிறகும் தொடர்ந்து தொழ வேண்டும் என்று விருப்பப்படுவாங்க. பெரும்பாலானோர் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போது நாமும் இன்ஷா அல்லாஹ் இந்த லுகா தொழுகையை தொழ ஆரம்பித்து விடுவோம். இதுவரை நமது வாழ்க்கையில் நடந்த தவறுகள் எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா மன்னித்து நமக்கு மன்னிப்பு அளித்து புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்க விரும்புவோர் இருந்தால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு தொழுகை தான் இந்த லுஹா தொழுகை என்பது. இன்ஷா அல்லாஹ் நாம் லுகா தொழுகையை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை இன்று இந்த ஒரு வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் அனைவருமே தொழுகிறோம், சுன்னத்து தொழுகிறோம், ஃபர்லை தொழுகிறோம். இந்த சுன்னத்து தொழுகைகளில் மிகவும் சிறந்த மதிப்பு கொண்ட ஒரு தொழுகை என்றால் அது லுஹா தொழுகை. ஃபர்லான தொழுகைகளில் மிகவும் சிறந்த தொழுகைன்னு பார்த்தா ஃபஜருடைய தொழுகை. அதிலும் சிறப்பு நிறைந்தது வெள்ளிக்கிழமை ஃபஜர் தொழுகை. அதே போலவே நாம் சுன்னத்து தொழுகைகளை தொழும்போது அதில் மிகவும் முக்கியமான தொழுகை ஃபரலான தொழுகைக்கு முன்பும் பின்பும் நாம் தொழக்கூடிய தொழுகைகள் ஆகும். அதற்கு பிறகு முன்னிலையில் நிற்கக்கூடிய தொழுகைனா அது லுஹா தொழுகை தான். இன்ஷா அல்லாஹ் லுகா தொழக்கூடிய பல உம்மாக்கள் இந்த வீடியோவை பார்க்கிறாங்க. பல வாப்பாக்களும் நமது வீடியோக்களை பார்க்கிறாங்க.
இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு சில நேரங்களில் தொழுகையில் கவனக்குறைவு ஏற்படுகிறது. அந்த விஷயங்களை இன்று நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். லுஹா தொழுகையின் முழு நன்மை கிடைக்க வேண்டுமெனில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக பின்பற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதை மிகவும் எளிதாக இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். லுஹாவுடைய நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை என்பதால் தான் இந்த தொழுகைக்கு லுஹா தொழுகை என்று பெயர் வந்தது. இனி லுஹா நேரம் என்றால் என்ன? லுஹா என்று சொல்லக்கூடிய நேரம் காலை நேரம். காலை நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு அரபி வார்த்தை தான் இந்த லுஹா. பொதுவாக லுஹா நேரம் என்றால் சுமார் காலை 9, 9:30, 10 மணி, 10:30 ஆகிய நேரங்கள் தான். இந்த நேரத்தில் தான் முழுமையான லுஹா நேரம் என்று கூறப்படுகிறது. மலக்குமார்கள் அதிகமாக தஸ்பீக் சொல்லக்கூடிய நேரம்தான் இந்த லுஹா நேரம். அதே போலவே மஹரிப்புக்கு பிறகும் அவர்கள் தஸ்பீக் செய்கிறார்கள். அதனாலேயே மலக்குமார்கள் அதிகமாக தஸ்பீக் சொல்லக்கூடிய இந்த ஒரு லுஹா நேரத்தில் ஒரு மனிதன் லுஹா தொழுது அதன் பிறகு அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்தால் அவன் தொழுகையும் அவன் துவாவும் அல்லாஹு தாலா நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். அதனால்தான் இந்த ஒரு லுஹா தொழுகை நல்லவர்களுக்கு மட்டும் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு தொழுகையாகும். இந்த லுஹா தொழுகையை ஒருவர் தொடர்ந்து இடைவிடாமல் செய்து வருகிறார் என்றால் அவர் நிச்சயமாக நல்லவர்களில் ஒருவர் என்று நமக்கு புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களில் யாராவது தினமும் லுஹா தொழுகிறவர்கள் இருந்தால் அவர்கள் சாலிஹீன் நல்லவர்களில் சேர்ந்தவர்கள் ஆகிறார்கள். லுஹா தொழுகைக்கு எண்ணற்ற நன்மைகள் உள்ளன. எண்ணி எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு நன்மைகள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமாக 13 நன்மைகள் இருக்கிறது. அவற்றை ஒன்றொன்றாக நம்ம பார்ப்போம். முதல் நன்மை என்னவென்றால் நமது பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹஜ்ஜி முடித்து வரும் ஹாஜிகள் தங்களுடைய பாவங்களை சுத்தமாக்கி வருவாங்க. அதே போலவே நாமும் லுஹா தொழுகையை தொழுது நம்மையும் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கு அதற்கு தௌஃபீக் வழங்கட்டும். நாம் எல்லாருமே இனிமேல் லுஹா தொழுகையை தொடர்ந்து செய்ய அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரியட்டும். ஆமீன். இரண்டாவது நன்மை என்னவென்றால் நல்லவர்களில் சேர்ந்தவராகி விடுவார்கள். இந்த லுஹா தொழுகை என்பது எல்லாராலையும் செய்ய முடியாது. ஒரு நாள் அல்லது 2 நாள் செய்வார்கள். அதன் பிறகு மறந்து விடுவார்கள், அல்லனா சோம்பல் வரும். ஆனால் தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள்தான் உண்மையான நல்லவர்களாக சாலிகின் கூட்டத்தில் ஆகி விடுவார்கள். ஆகவே லுஹா தொழுகை நல்லவர்களின் அடையாளம். மூன்றாவது நன்மை என்னவென்றால் நமது உடலில் 360 ஜாயின்ஸ் இருக்கிறது. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒரு சதக்கா செய்ய வேண்டும். ஆனால் அதை தினமும் செய்ய முடியாது. அதற்கு பதிலாக லுஹா தொழுகை செய்தால் 360 சதக்கா செய்ததற்கான சமமான பலன் நமக்கு கிடைக்கிறது. நான்காவது நன்மை என்னவென்றால் நமது ஆசைகள் நிறைவேறும். நமது மனதில் உள்ள நல்ல ஹலாலான ஆசைகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான். அதற்கு ஒரு வழியாக தான் இந்த தொழுகை இருக்கிறது. ஐந்தாவது நன்மை என்னவென்றால் ஒரு முழுமையான உம்ரா செய்ததற்கான நன்மை நமக்கு கிடைக்கிறது. இந்த லுஹா தொழுகையை தொழுகின்றவர்களுக்கு ஒரு முழுமையான உம்ரா செய்ததற்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலியை இறைவன் அவர்களுக்கும் வழங்குகின்றான். இனி ஆறாவது நன்மை என்னவென்றால் மனதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. டென்ஷன் இருக்கிறது, டிப்ரெஷன் இருக்கிறது, அடிக்ஷன் உள்ளது. எப்போதும் மொபைல் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல தோன்றுகிறது, அல்லது புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளது, அல்லது அதிகமாக இனிப்பு சாப்பிட வேண்டும்ங்கிற பழக்கம் உள்ளது. இப்படி எதையாவது விட்டுவிட முடியாமல் இருப்பது, அதையே அடிமையாக்கி இருப்பது தான் அடிக்ஷன் என்று கூறப்படுகிறது. இந்த மாதிரி பழக்கங்கள், சோம்பல், மனக்குழப்பம் இவைகள் அனைத்தும் நீங்க மன அமைதி கிடைக்க லுஹா தொழுகை மிகவும் உதவியாக இருக்கும். அதோடு இந்த தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய ஒரு துவாவும் நமக்கு உதவுகிறது. ஏழாவது நன்மை என்னவென்றால் நரகத்திலிருந்து விடுபட உதவுகிறது. இது ஒரு பாதுகாப்பு வழியாக இருக்கிறது. எட்டாவது நன்மை என்னவென்றால் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, படிப்பில் கவனம் கிடைக்காதவர்கள், வேலையில் கவனம் இல்லாதவர்கள் இந்த லுஹா தொழுகையை தொடர்ந்து செய்தால் அந்த பிரச்சனைகள் குறையும்.
கவனம் என்பது அதிகரிக்கும். 9வது நன்மை என்னவென்றால், சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உள்ளன. அதில் ஒரு வாசல் லுகா தொழுகையை தொடர்ந்து செய்பவர்களுக்காக அல்லாஹு தாலா திறந்து வைப்பான். அல்லாஹு தாலா நமக்கும் அந்த வாசல் மூலம் சொர்க்கம் செல்ல இறைவன் நமக்கு தௌஃபீக் அளிக்கட்டும். இனி 10வது நன்மை என்னவென்றால், உடலில் உள்ள வலி, மன அழுத்தம், நோய்கள் இவை அனைத்தும் குறைய உதவுகிறது. லுகா தொழுகையும் அதற்கு பிறகும் ஓதக்கூடிய துவாவும் இதற்கு காரணமாக இருக்கிறது. 11வது நன்மை என்னவென்றால், வாழ்க்கையில் நல்ல செய்திகள் கிடைக்க இந்த ஒரு தொழுகையை தொடர்ந்து நாம் தொழ வேண்டும். 12வது நன்மை என்னவென்றால், நாம் முன்பு கூறியது போல 360 ஜாயின்ட்ஸ் இருக்கிறது. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒரு சதக்கா செய்ய வேண்டும். ஆனால் தினமும் நம்மால் அதை செய்ய முடியாது. அதனால் லுஹா தொழுகை செய்தால் அந்த சதக்காவின் பலன் நமக்கு கிடைக்கிறது. 13வது நன்மை என்னவென்றால், கபர், நரகம், மறுமை தண்டனைகள் இவற்றிலிருந்து அல்லாஹு தாலா நமக்கு பாதுகாவல் தருகின்றான். அதனால் இத்தனை நேரம் நான் கூறியது லுகா தொழுகையை தொழுகின்றவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியது. இந்த நன்மைகளை கேட்ட பிறகாவது நாம் இந்த தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் உள்ளன அப்படின்னு நம்ம இப்போ புரிந்துவிட்டோம். இனி நாம் மற்ற விஷயங்களுக்கு செல்லலாம். முதலில் இந்த தொழுகையை எப்போது தொழ வேண்டும், அதாவது இதனுடைய நேரம் என்ன? சூரியன் உதித்த பிறகு சுமார் 20 நிமிடங்கள் கழித்து தான் இந்த தொழுகையை நாம் தொழ ஆரம்பிக்க வேண்டும். உதாரணமாக, இப்போ சூரியன் உதயம் 6 மணி என்றால் 6:20 அல்லது 6:25 மணிக்கு பிறகுதான் இந்த தொழுகையின் நேரம் ஆரம்பமாகிறது. அதன் பிறகு நாம் தொழலாம். இந்த தொழுகையின் நேரம் எப்போது வரை இருக்கும் அப்படின்னு கேட்டால், லுஹர் தொழுகைக்கு முன் வரை இந்த தொழுகையை நாம் செய்யலாம். அதாவது காலை முழுவதும் இந்த நேரம் இருக்கும். இதில் மிகவும் சிறந்த நேரம் என்னவென்றால், நான் முதல்ல சொன்னது போல காலை 9 மணி 9:30க்கு 10 மணி 10:30 மணி ஆகிய நேரங்கள். இந்த நேரம்தான் மிக சிறந்த நேரமாகும். இந்த லுஹா தொழுகை ஜமாத்தாக தொழ வேண்டிய தொழுகை கிடையாது, தனியாக தொழ வேண்டிய தொழுகை. ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் சரி, தனியாக தொழுவது தான் இதற்கு சிறந்தது. இந்த தொழுகைக்கு முன் பாங்கு அல்லது இக்காமத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நெய்யத்து வைத்து நேராக நாம் தொழ ஆரம்பித்தால் போதும். இந்த தொழுகையின் ரக்காத்து அப்படின்னு பார்த்தா அதிகபட்சம் 12 ரக்காத்து தொழலாம். பொதுவாக 8 ரக்காத் நடுநிலை, குறைந்தது 2 ரக்காத் தொழலாம். அதாவது 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு தொழலாம். இதில் உங்களுக்கு எது சுலபமோ அதை தேர்வு செய்து தொழலாம். 2 ரக்காத் மட்டுமே தொழ முடிந்தாலும் அது தாராளமாகும். அந்த 2 ரக்காத்தையும் தினமும் தொடர்ந்து தொழுவதுதான் முக்கியம். சிலர் 4 ரக்காத் தொழுவார்கள், சிலர் 8 ரக்காத் தொழுவாங்க. எப்படி தொழுதாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 2, 4, 6, 8, 10, 12 எந்த எண்ணிக்கையிலும் நாம் தொழலாம். ஒருவர் 4 ரக்காத் தொழ விரும்பினால் முதலில் 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்த பிறகு மீண்டும் நெய்யத்து வைத்து மேலும் 2 ரக்காத் தொழ வேண்டும். ஒரே தடவையாக 4 ரக்காத்தை தொழக்கூடாது. ஆண்களுக்கு இந்த தொழுகையை பள்ளிவாசலில் தொழுவது சிறந்தது. வீட்டில் தொழுதாலும் சரி, ஆனால் பள்ளிவாசல் என்பது சிறந்தது. பெண்களுக்கு வீட்டில் தொழுவது சிறந்தது. இப்போது இந்த தொழுகையின் நெய்யத்து என்ன என்பதை பார்ப்போம். இந்த தொழுகையின் நெய்யத்து என்னவென்றால், உசல்லி சுன்னத்து லுகா ரகைத்தனி முதவஜ்ஜிஅன் இலல் கிபிலத்தி அதாலில்லாஹி தஆலா என்று நெய்யத்து வைக்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் 2 ரக்காத் லுஹா சுன்னத்து தொழுகையை அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி கிபிலாவை நோக்கி தொழுகிறேன் என்பதாகும். இந்த நெய்யத்து வைத்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கைகளை கட்டி தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். அதன் பிறகு வஜ்ஜஹத்து ஓத வேண்டும். அதன் பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். அதன் பிறகு முதல் ரக்காத்தில் சிறந்த முறையாக சூரத்துல் ஷம்ஸ் ஓதுவது நல்லது. அந்த சூரா தெரிந்தவர்கள் அதை ஓதலாம். அதன் பிறகு சூரத்துல் காஃபிரூன் ஓதுவது நல்லது. ஏனெனில் ஹதீஸுகளில் 2 முறைகள் கூறப்பட்டுள்ளது. சில ஹதீஸுகளில் சூரா ஷம்ஸும் சில ஹதீஸுகளில் சூரா காஃபிரூன் கூறப்பட்டுள்ளது. அதனால் 2யுமே ஓதலாம்.
அதன் பிறகு ருக்கு செய்ய வேண்டும், அதன் பிறகு சுஜூது செய்ய வேண்டும். இவ்வாறு முதல் ரக்காத்தை முடிக்க வேண்டும். அதன் பிறகு இரண்டாவது ரக்காத்தில் மீண்டும் ஃபாத்திஹா சூரா ஓத வேண்டும். அதன் பிறகு சூரத்துல் லுஹா ஓதுவது சிறந்தது. அதே போலவே சூரத்துல் இக்லாஸும் ஓதலாம். ஏனெனில் இந்த 2 சூறாக்களும் லுஹா நேரம் பற்றிய குறிப்புகளாகும். இனி உங்களுக்கு இந்த சூறாக்கள் தெரியாவிட்டால் உங்களுக்கு எந்த சூறா தெரியுமோ அதை ஓதலாம். எந்த சூறாவும் தெரியாவிட்டால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னாலும் போதும். அதன் பிறகு ருக்கு, இர்திகால், சுஜூது, 2 சுஜூது செய்து அத்தஹியாத்து உட்கார்ந்து அத்தஹியாத்து, சலவாத்து, துவா அனைத்தையும் ஓதி எப்பொழுதும் தொழுவது போல சலாம் கொடுத்த பிறகு தொழுகையை முடிக்க வேண்டும். இதுவே இரண்டாவது ரக்காத்து. மேலும் நீங்கள் தொழ விரும்பினால் இதே முறையில் மீண்டும் 2 ரக்காத் அப்படின்னு தொடரலாம். இப்போது இந்த லுகா தொழுகையை தொழுது முடித்த பிறகு ஒரு துவா ஓதுவது மிகவும் சிறந்ததாகும். ஒருவர் இந்த துவாவை ஓதினால், லுகா தொழுகைக்கு பிறகு அவன் ஓதினால், அந்த துவாவை எத்தனை முறை ஓத வேண்டும் என்றால் 17 முறை ஓத வேண்டும். ஒரு மனிதன் அந்த துவாவை 17 முறை தொடர்ந்து ஓதினால், அந்த திக்ரை அவன் சொல்லிக்கொண்டே இருந்தால், அதன் பிறகு அவன் துவா செய்தால் நாம் முன்பு கூறிய 13 நன்மைகளும் அந்த 13 பிரதிபலங்களும் அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு வழங்குவான். அவனுடைய கஷ்டங்கள், அவனுடைய பிரச்சனைகள், அவனுடைய துன்பங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா நீக்கி தருவான். அவனுடைய ஹலாலான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறி கிடைக்கும். அவனுடைய வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள், பிரச்சனைகள், சிக்கலான நிலைகள், தவறான குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா நீக்கி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவாவுக்கும் இந்த தொழுகைக்கும் அவ்வளவு பெரிய சிறப்புள்ளது. அதனாலேயே இந்த லுகா தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை மறக்காமல் நாம் ஓத வேண்டும். இனி அந்த துவாவை உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரப்பி உஃபுர்லி வர்ஹம்னி வதூபு அலைய இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பி உஃபுர்லி வர்ஹம்னி வதூபு அலைய இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். இந்த துவாவுடைய அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹுவே நீ எனக்கு மன்னிப்பளிக்க வேண்டும், நீ கருணை காட்ட வேண்டும், என் தௌபாவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ தௌபாவை ஏற்றுக்கொள்பவனும் கருணை செய்பவனும் என்னுடைய இறைவனே. இந்த ஒரு திக்ர, அதாவது இந்த துவாவை 17 முறை நீங்கள் ஓதி, அதன் பிறகு நமக்கு தெரிந்த சலவாத்தையும் ஓதி, அதன் பிறகு நீங்கள் துவா செய்தால் நாம் விரும்பக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக நிறைவேறும், நிச்சயமாக நடந்து கிடைக்கும். இந்த லுகா தொழுகை மட்டுமே நமது ஆசைகள் நிறைவேறுவதற்கு மிகவும் போதுமானதாக இருக்கிறது. அதனால் இந்த லுகா தொழுகையை பற்றி, அதனுடைய ரக்காத்து, அதனுடைய முறை, அதன் சூறாக்கள், அதனுடைய நெய்யத்து, அதனுடைய நேரம் அனைத்தையும் முழுமையாக இந்த வீடியோவில் இருக்குது. இருந்தாலும் சிலர் இந்த வீடியோவை பார்த்தும் லுகா தொழுகையை செய்யாமல் இருப்பாங்க. அதன் காரணம் என்னன்னு தெரியுமா? என்ன காரணம்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எங்களுக்கு நிறைய ஃபர்லான தொழுகைகள் இருக்கின்றன, அதனால் எங்களுக்கு இந்த லுகா தொழுகையை தொழ முடியாது. சில மக்கள் மிகவும் வருத்தமாக கூறக்கூடிய ஒரு விஷயம், அவர்கள் சிறு வயதில் இருந்தபோது தொழுகையின் முக்கியத்துவம் எதுவுமே தெரியவில்லை. இப்போது பல ஆண்டுகள் கடந்து விட்டது, குழந்தைகளும் மருமக்களும் ஆகிவிட்டாங்க. நாங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்ப்போம். அதில் யூடியூப்பில் நிறைய இஸ்லாமிக் வீடியோஸில் ஃபர்லு தொழுகை கலா உள்ளவர்கள் சுன்னத்து தொழக்கூடாது என்ற ஒரு வீடியோவை பார்த்தோம். அதனால நாங்கள் சுன்னத்து தொழுவது கிடையாது அப்படின்னு. அப்படி நம்ம பயப்பட வேண்டிய எந்த விஷயமும் கிடையாது. நமக்கு எளிதாக புரியும் வகையில் நமது தீனில் கூறி வைத்திருக்காங்க. அதில் ஒன்றை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு ரமலானில் ஒரு இளைஞன் பள்ளிவாசலில் இஷா தொழுத உடனேயே எழுந்து போய்விடுவார். இது போலவே முதல் 10லும் 2வது 10லும் இஷா தொழுத உடனேயே அங்கிருந்து எழுந்து போய்விடுவார். அதே போலவே மற்ற ஃபர்லான தொழுகைகள் முடிந்ததுமே அந்த இடத்தை விட்டு எழுந்து விடுவார். அந்த இளைஞன் சுன்னத்து தொழுவது கிடையாது, அதாவது தராவி தொழுவது கிடையாது. அதன் பிறகு இந்த ஃபர்லு தொழுகைக்கு முன்பும் பின்பும் உள்ள தொழுகைகளையும் ஒன்றுமே தொழுவது கிடையாது. வித்ர் தொழுகை இல்லை, தஹஜ்ஜத் போன்ற எந்த சுன்னத்து தொழுகையும் தொழுவது கிடையாது. ஃபர்லை மட்டும் தொழுத உடனே அந்த இடத்தை விட்டு அந்த இளைஞன் போய்விடுவார். அப்போது கேட்டாங்க, என்ன இது, நீங்கள் தராவி கூட தொழவில்லையே என்று. அதற்கு அந்த இளைஞன் சொன்ன பதில், இப்போது பல வீடியோக்களை நாங்கள் பார்க்கிறோம். ஃபர்லு தொழுகைகள் கலா உள்ளவர்கள் சுன்னத்து தொழக்கூடாது, அது ஹராம்,
அதனால தான் எனக்கு நிறைய ஃபர்லு கலா இருக்கிறது, அதனால தான் நான் சுன்னத்து தொழாமலேயே போகிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் கொடுத்த பதில். அதற்குள்ள பதிலாக ஃபத்ஹுல் மூயின் என்னும் நூலில் பெரிய ஒரு அறிஞர் சைனுதீன் மஹதூம் ரஹ்மத்துல்லா அவங்க நமக்கு விளக்கி கூறுகிறாங்க, ஃபரலான தொழுகைகள் கலா உள்ளவர்களுக்கு சுன்னத்து தொழுவது ஹராம் என்ற அர்த்தம் கிடையாது. மாறாக சுன்னத்து தொழுவது ஹராம் அல்ல. ஹராம் என்பது என்னன்னா ஃபர்லு தொழுகையை கலா செய்து முடிக்காமல் விட்டு விடுவது. பள்ளியில் வந்த அந்த ஒரு இளைஞன் அவன் செய்த செயல் என்னவென்றால், தராவி என்ற சுன்னத்து தொழுகையை அவன் தொழவில்லை. அதற்கு முன்பு கலாவாகிவிட்ட ஃபர்லான தொழுகையும் அந்த இளைஞன் தொழவில்லை. அதாவது சுன்னத் இல்லை, கலாவான ஃபர்லு தொழுகையும் இல்லை. இதைவிட எவ்வளவோ நல்லது என்னவென்றால் அந்த சுன்னத்து தொழுகையை தொழுவதுதான். ஃபர்லான தொழுகைகள் கலா உள்ள ஒரு அடியான் சுன்னத்து தொழுதால் அவருக்கு அதன் கூலி கிடைக்கிறது, அதற்கான நன்மை உள்ளது. அதனாலேயே ஃபர்லு தொழுகைகள் கலா உள்ளவர்கள் சுன்னத்து தொழுகைகளை தொழலாம். அதற்கு நமக்கு நன்மை இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் ஃபர்லு தொழுகைகளை கலா இருந்தால் கலா செய்து கொண்டே இருக்கலாம். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. அப்போது இதிலிருந்து நாம் புரிந்து கொண்ட விஷயம் என்னென்னா, ஃபர்லு தொழுகைகள் கலா உள்ளவர்கள் ஒரே ஒரு சுன்னத்து கூட தொழக்கூடாது என்று கிடையாது. அப்படி எதுவுமே கிடையாது. நாம் தொழலாம், அதன் நன்மையும் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் நாம் ஃபர்லான தொழுகைகளை கலாவாக தொழவும் வேண்டும். நிறைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஒரு சந்தேகம் இருந்தது. அது எல்லாமே இப்போது விளக்கப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் இந்த கூறிய விஷயங்கள் நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த அல்லாஹு தாலா நமக்கு தௌஃபீக் அளிக்கட்டும். இந்த லுஹா தொழுகையை முறையாக தொழுவதற்கு இறைவன் நமக்கு தௌஃபீக் புரியட்டும். யா ரஹ்மான், கருணை நிறைந்த இறைவா, எங்களுக்கு நிறைய தேவைகள் உள்ளன, பல ஹலாலான ஆசைகள் உள்ளன. அவற்றை அனைத்தையும் சரியான நேரத்தில் நல்ல முறையில் எங்களுக்கு நீ வழங்கிடு ரப்பே. எங்களுடைய பிரச்சனைகளையும் துக்கங்களையும் நீக்கிவிடு ரப்பே. கருணை நிறைந்த இறைவா, எங்களிடமிருந்து மரணித்து போனவர்களுக்கு நீ மஃபிரத்து அளிப்பாயாக ரப்பே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.